ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா ஒரு 4 எடுத்துக்கோங்க, புதினா, மல்லி, இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, வெங்காயம், தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு கனமான பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. என்கிட்ட எண்ணெய் கொஞ்சம் இன்றைக்கி கம்மியாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் இப்படி செய்கிறோம். வாணலியில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு பொரிஞ்சதும் அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு பொரிச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. பெருங்காயம் கண்டிப்பாக போடுங்க. அதெல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்ததும் தட்டி வச்சுருக்கக்கூடிய இஞ்சியையும் ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா தட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சது, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு இஞ்சியும் அந்த பூண்டும் சேர்ந்து இந்த சாப்பாட்டுக்கே ஒரு நல்ல புது டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். பெருங்காயம் கண்டிப்பாக போடுங்க. உருளைக்கிழங்கு செய்கிறதுனால அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு 2 தக்காளி போதும். நாங்கள் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த தக்காளி போட்டு நல்லா வதங்கி வந்ததும் அது கூட லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க, மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அது நல்லா வெந்து வரும். ஒரு கிரேவி பேஸ்ட்டுக்கு வதங்கினாலும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா அது கூட கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா முன்னாடியே கொஞ்சம் இந்த உருளைக்கிழங்கை லைட்டாக போட்டு அந்த ஆயிலில் பொரிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் டேரெக்டாக இப்படி போடுறேன். இப்படி போட்டு வதக்கினாலும் உருளைக்கிழங்கு வதங்கிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா போட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு ஆஃப் பாயில் வரட்டும். வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கார மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. கார மிளகா பொடி சேர்த்துட்டு நம்ம சாதமும் சேர்த்து கிளற போகிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுக்கோங்க. அது கூட சால்ட்டும் போட்டுட்டு நல்லா ஆஃப் தீ வச்சு கொஞ்சம் அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஃபுல் தீயில் வைக்காதீங்க, கருகிடும். அடுப்பு சிம்மிலே கூட வச்சுட்டு கூட நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்திலே சாதம் வடித்து நல்லா சாதத்தை ஆற வச்சுக்கோங்க. இது ஒரு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் சாப்பாடு நல்லா செய்யலாம். அந்தளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு. சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சாதத்தை நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சு கொஞ்சம் தம் போட்டு விடுங்க. இந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாப்பாட்டுக்கு சரியான சைட் டிஷ்ஷு ஊறுகாவும் அப்பளமும். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.